வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் முறுக்கு செய்ய போகிறோம். தேன்குழல் முறுக்கு. தீபாவளி பலகாரனாலே எல்லாரும் முறுக்கும் செய்வாங்க. ஏற்கனவே புழுங்கலரிசி அரைச்சி செஞ்ச முறுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். பச்சரிசி மாவு வச்சு முறுக்கு செய்ய சொல்லி கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இடியாப்ப மாவு இல்லைனா கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு வச்சு தேன்குழல் முறுக்கு வீட்டிலே எப்படி ஈஸியாக சுவையாக மொறுமொறுன்னு செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். உளுந்தில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் உளுந்தில் தண்ணி ஊற்றி உளுந்தை 2 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்குங்க. அலசின உளுந்தம்பருப்பை ஒரு தட்டில் கொட்டி பரத்தி விட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். காய வச்ச உளுந்தம்பருப்பை அதில் போட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபடும். உளுந்தம்பருப்பு லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுபட்டால் போதும். இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடை சட்டியை கீழே இறக்கி உளுந்தம்பருப்பை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்குங்க. உளுந்தம்பருப்பை செவக்க வறுத்துட்டிங்கன்னா முறுக்கு செவந்தாப்பில் வரும், அதனால் இந்தளவுக்கு வறுத்துக்குங்க. உளுந்து ஆறட்டும். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது உளுந்தம்பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச உளுந்த மாவை இந்த மாதிரி சன்னமான ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்குங்க. சலிக்கிறப்போ கடைசியில் குருணை மாதிரி வரும். திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு சலித்து எடுத்துக்குங்க. சலிக்காமல் போட்டோன்னா முறுக்கு வெடிக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு நான் 4 டம்ளர் பச்சரிசி மாவு, நான் வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவாக இருந்தனா லைட்டாக வறுத்துட்டு சலிச்சுட்டு எடுத்துக்குங்க. நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச உளுந்த மாவு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 4க்கு 1ன்னு கணக்கு. இப்போது பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மாவாக 1/4 டம்ளர் எடுத்துக்குங்க. அதையும் சலிச்சுட்டு எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் கலந்துக்குங்க. கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. மாவை இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெண்ணெய் வேண்டான்னா எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்குங்க. ஆனால் வெண்ணெய் போட்டால் முறுக்கு நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். இப்போது வெண்ணெயும் மாவோடு சேர்ந்தாப்பில் கலந்து பிசைஞ்சி மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்குங்க. இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி முறுக்கச்சு நான் எடுத்துருக்கிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு குழாயிலையும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து குழாயில் போட்டு பிழிஞ்சு பாருங்கள். டைட்டாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்குங்க. எனக்கு நல்லா ஈஸியாகவே வருது. இப்போ முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிறது வரைக்கும் ஃப்ளேம் ஃபுல்லாக இருக்கட்டும். காஞ்சதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. முறுக்கு வெடிக்காமல் இருக்க சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், டக்குன்னு எம்புது பாருங்கள். இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. நான் 3 தட்டு எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு தட்டு வேண்டான்னா கரண்டியோட பின்பாகத்தில் எண்ணெய் தடவிட்டு அதில் கூட புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் முறுக்கு புழிஞ்சிக்குங்க. பாருங்கள், முறுக்கு நல்லா சேர்ந்தாப்பில் இந்த பதத்துக்கு வரணும். மாவு பதம் லூஸாக இருந்ததுன்னா முறுக்கு கொல கொலன்னு விழுற மாதிரி விழும். மாவு டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு முறுக்கு விடுபட்ட மாதிரி விழும். இது பாருங்கள், நல்லா சேர்ந்தாப்பில் வருது பாருங்கள். மாவு இந்த பதத்துக்கு பிசையணும்.
இப்போ ஒவ்வொரு தட்டாக எடுத்து எண்ணெயில் இப்படி கவுத்தி விட்டுருங்க. அந்த வடை சட்டி எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க. எனக்கு முறுக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் 3 முறுக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். போட்டோடனே ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்குங்க. அந்த எண்ணெய் மேலே பொங்கி அடங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்காக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. உங்களுக்கு மேல் சைடு வேகாத மாதிரி இருந்ததுன்னா திருப்பியும் ஒரு தடவை திருப்பி விட்டு வேக வச்சுக்குங்க. அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிறது வரைக்கும் முறுக்கு நல்லா வேகட்டும். இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு, முறுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கம்பி வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு இது கரெக்டாக வரலனா எண்ணெய் கரண்டி வச்சு கூட எடுத்துக்குங்க. பாருங்கள், முறுக்கில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் அழகாக வந்திருக்குது. இப்போ இன்னொரு அடுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் முறுக்காச்சில் மாவு வைக்கிறப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அப்புறம் மாவு வைங்க. இது பச்சரிசி மாவுங்கிறதுனால சீக்கிரத்தில் காஞ்சிக்கும். நீங்கள் தண்ணி தொட்டுட்டு வைக்கிறப்போ இது நல்லா சேர்ந்தாப்பில் வரும். உங்களுக்கு தட்டிலேருந்து அப்படி போடுறது கரெக்டாக வரலனா இப்படி கையில் கூட நீங்கள் எடுத்துட்டு இப்படி போட்டுக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு ஓரமாக பார்த்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் முறுக்கா செஞ்சு எடுத்துக்குங்க. சுவையான மொறுமொறுப்பான பச்சரிசி மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முறுக்கில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10-20 நாள் கூட உங்களுக்கு அப்படியே இருக்கும். கமெண்ட்டில் ஒருத்தங்க முறுக்கு புளிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வலிக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.